Okay. Good wishes to all students. இன்னைக்கு வந்து நம்ம செகண்ட் யூனிட்டில் ஃபிஃப்த்து சாப்டர் இருக்கிற கொஞ்சம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்ததில் மீதி இருக்கிற அடுத்த டாபிக் நம்ம பார்க்கலாம். டிஎன்ஏ, பேக்கிங் ஆஃப் டிஎன்ஏ ஹெலிக்ஸ், அதை பற்றி. டிஎன்ஏ ஹெலிக்ஸ் உடைய பேஸ் பேர், அதாவது லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம். அடினைன், தயாமின், சைட்டோசின், கோனைன், இதை பற்றிலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ அதனுடைய வெயிட், ஓகே, பேர்ஸ், ஓகே, base pair of the DNA packing is 0.34 nanometer, ஓகே, அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். The total of number of the base pairs is multiplied with the distance between two consecutive base pairs. That means 6.6 into 10 to the power of minus 9 into 0.34 into 10 to the power of minus 9 nanometers. That means the length of the helix is 2.2 millimeters. That means micros. ரொம்ப மைனூட்டாக இருக்கக்கூடியது. அதில் தான் அதனுடைய டிஎன்ஏவுடைய லென்த்து நம்ம வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக இது பேக்கேஜஸ் வந்து இருக்குது. சும்மா இதில் இருக்கிற இதனுடைய மெஷர்மெண்ட் வந்து ஒன் வேர்டு சூஸுக்குன்னா ஓரளவு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதான் அதனால் இது ஸ்லைட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போது அடுத்தது த நம்பர் ஆஃப் பேஸ், தட் மீன் த டபுள் ஹெலிக்ஸ் டிஎன்ஏ ஈக்குவல் த டோட்டல் லென்த் இருக்கிறதுக்கு ஒரு மெஷர்மெண்ட்டு, அதனுடைய ஃபார்முலா. த டோட்டல் லென்த் ஆஃப் த டபுள் ஹெலிக்ஸல் டிஎன்ஏ ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ் பேர் இன்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கான்சிக்யூட்டிவ் பேஸ் பேர்ஸ். ஓகே, மொத்தம் இருக்கிற காரத்தினுடைய இணைகளை என்ன பண்ணணும், பெருக்கணும். அதனுடைய இடையே காணப்படுகின்ற காரத்தினுடைய தொலைவுகளை பெருக்கணும், நமக்கு கிடச்சிடும். இது ஃபஸ்ட்டு அவங்க எதில் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா ஈகோலை டிஎன்ஏல தான் என்ன பண்ணுறாங்க, ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஓகே, இது வந்து வேரி ஆகும். அப்ராக்சிமேட்லி திஸ் இஸ் த சேம் டைமென்ஷன் இந்த மெமேலியன் நியூக்ளியஸ் நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்குதுன்றதை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் குரோமோசோம்ஸ் தான் வந்து ஜீனை வந்து கேரி பண்ணுது. இட்ஸ் கேரிஸ் ஜீன் அலைகளை கடத்துவது குரோமோசோம் தான். டியூ ப்ரௌன்றவர் தான் என்ன பண்ணுறாரு, 1965 அதை கொண்டு வரும்போது என்ன பண்ணுறாரு, அந்த குரோமோசோம் இழையை வந்து இணைக்கின்றது எதுனா ஹிஸ்டோன் புரோட்டீன், ஒரு புரதம். ஹிஸ்டோன்றது ஒரு புரதம். அந்த புரதத்தை இருக்குதுன்றதை கண்டுபிடிக்கிறார். ஃபஸ்ட்டு இது வந்து ப்ரோக்ரியாட்டிக்கில் கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறமேட்டா யூக்ரியாட்டிக்லையும் இதே தான் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிக்கும் போது செய்கிறாங்க. ப்ரோக்ரியாட்டிக்னும் போது அவங்க எடுத்துக்கொண்ட நியூக்ளியஸினுடைய செல் எது எடுத்துக்கிட்டாங்கனாக்கா ஈகோலையில் தான் எடுத்துக்கிட்டாங்க. அந்த இடத்துல இருக்கிற நெகட்டிவ்லி சார்ஜ்டு கண்டென்ட், வெளியில் இருக்கிற அந்த குரோமோசோமுடைய பகுதியில் வெளியில் வந்து எதிர்மறை மின்னோட்டம் கொண்டதாக இருந்தது. அப்போ அதனோட என்ன பண்ண முடியும், ஈஸியாக இணைய முடியும் அப்படின்றது. அப்போ ஒரு செல்லினுடைய குரோமோசோமுடைய அளவில் முடியும் போது நெகட்டிவ்லி சார்ஜ் ரிசல்ட் வித் த சேம் ப்ரோட்டீன்ஸ், ஒரே வகையான புரதங்கள் கொண்டதாய் அது காணப்பட்டதுன்றதை கண்டுபிடிச்சாங்க. ஒரு லூப்ஸ், அது வந்து லூப்ஸ்னால் லொக்கேஷன், ஓகேவா. அப்படி இருக்கிற அந்த குரோமாட்டினுக்கு பேர் வந்து தான் ஜீனோபோர் அப்படின்னு பேர் அதுக்கு. ஓகே, அதுக்கு பேர் தான் என்னது, ஜீனோபோர் அப்படின்றது. இந்த டயக்ராமில் அதுதான் விளக்கிறதுக்காக போட்டிருக்கேன். ப்ரோக்ரியாட்டிக் செல்களில் நியூக்ளியஸ் என்பது தனியாக இருக்காது, ஆனால் சிங்கிள் லோப் ஆஃப் டிஎன்ஏ இருக்கும், ஒரு இழைகள், ஒற்றை இழைகள் என்பது இருக்கும். யூக்ரியாட்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உட்கொரு படலம் இருக்கும். அந்த உட்கொரு படலத்துக்குள்ளார டிஎன்ஏ இருந்துச்சு அப்படின்றத வந்து போகிறதுக்காக இந்த படத்தை உங்களுக்கு வெளியிலேருந்து தான் போட்டிருக்கிறேன். ஓகே, அடுத்து
In eukaryotic ஆர்கனைசேஷன் இஸ் மச் மோர் காம்ப்ளெக்ஸ். என்ன காம்ப்ளெக்ஸ்? யூக்ரியாட்டிக்கில் வந்து பார்த்தோன்னா நிறையா லிக்ளோசோம்ஸ் இருக்கும் சீரீஸாக. அதில் வந்து நிறைய அடிக்கடிக்கு அந்த குரோமோசோமுடைய புரதங்கள் வந்து கண்டினியூஸாக அதில் சீக்வன்ஸில் அதை அரேஞ்ச் பண்ணியிருக்கோன்றதை வந்து சொல்கிறாங்க. அப்போ ஹிஸ்டோசன்ன்றது ஒரு புரதம் நான் சொன்னேன். வெளிவட்ட பாதையில் நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம். அந்த ஹெச் குரூப்பில் தான் அது என்னாகும் பைண்ட் ஆகுன்றது சொன்னேன். அப்போ புரதங்கள் வந்து H2A, H2B, H3, H4 என்ற ஒரு ஹிஸ்டோன் புரதத்தில் தான் அது வந்து இணையும் அப்படின்றத வந்து பார்த்தோம். அதனுடைய யூனிட் வந்து பார்த்தோன்னா 8. அதனுடைய யூனிட் எவ்வளோ? 8. ஓகே. இந்த ஹிஸ்டோன் actomeres is close contact and DNA is coiled on the outside of the nucleosome. வெளிவட்ட பாதையில் அந்த வெளிவட்ட அந்த பகுதியில் ஹிஸ்டோன் பகுதியில் தான் புரதத்தில் தான் என்ன பண்ண முடியும்? இணையும். அந்த புரதங்கள் வந்து இணையுது அப்படின்றது வந்து என்ன பண்ணுறது தெரிகிறது. இதில் உங்களுக்கு தெரியும் இந்த புரதத்தினுடைய படத்தினுடைய அமைப்பு. இது டிஎன்ஏ வந்து ஈரலில் காணப்படுகிறது. அந்த டாட்டாக இருக்குது பார்த்துங்க. அதெல்லாம் வந்து என்ன புரதத்தினுடைய தன்மைகள். அந்த 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 நடுவில் டாட்டாக இருக்கிறது தான் வந்து அந்த வேதிப்பொருட்கள் மாலிகுல்ஸ். ஓகே. நுண் அணுக்கள் அடங்கிய அந்த பிணைப்புகளோட புரதங்கள் வந்து பிணைக்கப்பட்டிருக்குதுன்றது இந்த படத்தை காட்டுது. லெசன் முடியும் போது இந்த படத்தை திருப்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்லா புரியும். அடுத்ததாக டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். ஓகே. டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் போது டிஎன்ஏ ரெட்டிப்படைதல். ஓகே. என்ன ரெட்டிப்படைதல்? எஸ் ஃபேஸ் ஆஃப் செல் சைக்கிள். செல் டிவிஷன் உங்களுக்கு தெரியும், எனக்கு குண்டல் பிரிவு. அதில் வந்து எஸ் ஃபேஸ் செல் டிவிஷன் அப்போது செல் சைக்கிளிக் டைமில் இது நடக்குது. எந்தெந்த வகையில் ரெட்டிப்படையுது அப்படின்னு பார்த்தா கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன், டிஸ்ப்ரெசிவ் ரெப்ளிகேஷன் அண்ட் செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன்றது தான். ஓகே. ஃபஸ்ட்டு டைப் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கன்சர்வேட்டிவில் இருக்கும். ஒரு நிமிஷம் கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் உங்களுக்கு. இது ஒரிஜினலி டபுள் ஹெலிக்ஸ் ஆவிஸ். ஓகே. அது என்ன பண்ணுது? ஒரே அந்த இழையை வச்சு தனியாக ரெடி பண்ணுறாங்க. ஒரிஜினலாக எப்படி இருக்குமோ அதேமாரி இருக்குது. டிஎன்ஏ இழைகளை தனியாக பதப்படுத்தி அதை வந்து புதிதாக இரு இழையை உருவாக்குவது தான் கன்சர்வேட்டிவ். புதுசாக அதை வந்து தயார் பண்ணுவது. ஓகே. இதில் வந்து இன்ஸ்பிரேட்டிவில் டிஸ்பெரிவ் ரெப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மாலிகுல்ஸை எந்த மாலிகுல்னால் டிஎன்ஏ மாலிகுல் அந்த இழைகள் இருக்கு இல்லையா, அதை வந்து புரோக்கன் பண்ணுறது, துண்டு துண்டாக அந்த இழைகளை பிரிச்சுட்டு அந்த பழைய துண்டோட புது துண்டை இணைவது. அதுதான் வந்து டிஸ்ப்ரெசிவ் ரெப்ளிகேஷன் அப்படின்னு பேர் அதுக்கு. இந்த படத்தில் உங்களுக்கு தெரியும் செமி கன்சர்வேட்டிவ் 3 மாடல் இதிலுமே இருக்குது. டிஸ்ப்ரெசிவ் மாடல் பாருங்களேன், லைட் ப்ளூ இருக்குது, டார்க் ப்ளூ இருக்குது பாருங்கள். ஒரு இழையில் வந்து லைட் ப்ளூ, இன்னொன்று வந்து டார்க் ப்ளூ. கன்சர்வேட்டிவ் மாடல்ஸில் பாருங்கள் 2 டார்க் இருக்குதா மேலே, அந்த ஒரு டார்க் ப்ளூவில் இருக்கிற அந்த இழையை எடுத்து லைட் ப்ளூவோட இணைப்பது. அப்படி தான் 2 தனியாக பிரித்து பண்ணுவது. அதுதான் வந்து இதனுடைய இணைப்பு. செமி கன்சர்வேட்டிவில் ரெப்ளிகேஷன் வாஸ் ப்ரப்போஸ்ட் பை த வாட்சன் அண்ட் கிரிக். இவங்களுக்கு தான் முக்கியமான நபர்கள். அவங்க வாட்சன் கிரிக்ன்றவங்க ஒரு ரொம்ப முக்கியமான ஆளுங்க. அவங்க 1953 இந்த ரெப்ளிகேஷன் மெக்கானிசம்ஸை வந்து பண்ணி பார்க்குறாங்க. எது மூலியமானாக்கா டிஎன்ஏ மாடல் மூலியமாகவே பண்ணுறாங்க. அப்போ அந்த ப்ராசஸில் ஹைட்ரஜன் அணைப்பு வந்து எப்படி இருக்குதுனாக்கா கோவலண்ட் பாடில் இணைக்குது. ஓகே. சகப்பிணைப்பு அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. ஆனால் அதை பிரித்து செப்ரேட் பண்ணி இரு இழையை ஒரு இழையாய் மாற்றுறாங்க.
ஒரு இழையை ஒரு இழையாக மாற்றி அப்புறம் அதிலிருந்து புதிய ஒரு ஹெலிக்ஸை உருவாக்குறாங்க. இல்லைங்களா? அப்போது ஹெலிக்ஸ் கேரிஸ் ஒன் polynucleotide stands from the parent molecule that act as a template and the other strand is newly synthesized. அப்போது உருவாக்கிட்டு அதில் காம்ப்ளிமெண்ட்ரி டு த பேரண்ட் ஸ்டாண்டை எப்படி பெட்ரோலுடைய அல்லது ஒரிஜினலாக எப்படி இருந்துச்சோ, ஒரிஜினலாக என்ன தெரியுமா, 2 டிஎன்ஏ இருக்கும். டிஎன்ஏ வந்து இழையாக அதை ஒரு இழையை மட்டும் தனியாக பிரிச்சுட்டு திருப்பியும் அதனோட இன்னொரு இழையை இணைக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது ஃபஸ்ட்டு பிரித்தாங்கள்ல, அதேமாரி இருக்கிற தன்மையுடையதாக அதை வந்து மாற்றி அமைக்கிறாங்க அப்படின்றது சொல்கிறார். இதில் உங்களுக்கு சரியாக தெரியும், அந்த படத்தில் பாருங்களேன். பிரிக்கிறாங்களா, பேரண்டல் ஸ்டாண்டுன்றது இருக்குதா, பெற்றோர்களுடைய பிணைப்பு. அதில் நடுவில் அடியில் பக்கத்தில் பார்த்தீங்களா வச்சுங்களேன், ரெட் கலரில் இணைக்கிறாங்க பாருங்கள். ரெட் கலர் பேண்டு வந்து கீழே இருந்து மேலே போதா. அப்போது இந்த ரெட் கலரை வந்து இணைக்கும் போது மேல் பகுதியில் இருக்க பார்த்துங்க, மேல் பகுதியில் இங்கே பாருங்கள், கீழே நான் அந்த லைட் அடிக்கிறேன், உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல ஒரு தெரியுதா லேசர் லைட்டு கீழ் பகுதியில் அந்த 5 தொடங்கி அப்படி மேலே ரெட்டு போகுது பாருங்கள். இது வந்து பை ப்ரிப்பேர்டு. ஓகே, இணைக்கிறாங்க, இந்த ஹெலிக்ஸோடு இணைக்கிறாங்க. இது வந்து டபுள் ஹெலிக்ஸ். இது மேல் பகுதியில் இருக்கிறது வந்து டபுள் ஹெலிக்ஸ். மேல் பகுதியில் இருக்க பாரு, இது வந்து டபுள் ஹெலிக்ஸா. ஒன்று தனியாக பிரிக்கிறாங்க, இன்னொரு இழை தனியாக பிரிக்கிறாங்க. ஆனால் கீழ் பகுதியிலேருந்து பார்த்து போனால் அது இணையுது. இந்த இணைய பகுதியில் தான் என்ன பண்ணுறாங்க. அப்போ இது இணையும் போது இது பேரண்ட்டு மேலே கண்டென்ட் எப்படி இருக்குதோ அதேமாரி தான் என்ன பண்ணுறாங்க, கீழ்ப்பகுதியை இந்த 2வது பகுதியை என்ன பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க. இந்த தெரியுதா, 2வது பகுதியை உருவாக்குறாங்க. எக்ஸ்பிரிமெண்டல் ப்ரூஃப் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். எக்ஸ்பிரிமெண்டல் ப்ரூஃப் ஒரு மாதிரியை எப்படி செய்கிற எக்ஸ்பிரிமெண்டல் ப்ரூஃப். அது 1958 மெஸ்லெசன் அண்டு ஸ்டான்லி இவங்க 2 பேர் தான் ஃபஸ்ட்டு எடுத்ததும் அதை பண்ணுறாங்க. செமி கன்சர்வேட்டிவ் அண்டு டிஸ்ப்ரெசிவ் ரெப்ளிகேஷன்ஸ் அப்படின்றத வந்து தீர்மானிக்கிறாங்க. அதனுடைய டைப்ஸே கண்டுபிடிக்கிறாங்க. டைப்ஸ் கொஞ்சம் ஆடாமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இதில் பாருங்களேன், 2 கல்ச்சர்ஸ் ரெடி பண்ணிட்டாங்க. தே ப்ரிப்பேரிங் 2 கல்ச்சர்ஸ் ஆஃப் இன் த மீடியம் ஆஃப் ஈக்குவலை ஃபார் மெனி ஜெனரேஷன் டு செப்பரேட் த மீடியா. ஓகே, in that they are dividing the 2 types of culture medium. One is heavy culture, another one is light culture. Light in sense not light, that one is comparatively the diameter, the weight of the culture mediums. Okay, the heavy culture has grown in a medium which is nitrogen source. ஃபஸ்ட்டு எடுத்ததும் அந்த இடத்துல கல்ச்சர்ன்றது ஒரு தனியாகவே என்ன பண்ணுறாங்க, அந்த டிஎன்ஏவை பராமரிப்புக்கிறதுக்கென்று ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. அதை ஏற்படுத்தும் போது அதில் இருக்கிறது என்னதுன்னா நைட்ரஜன் சோர்ஸ் தான் அதில் இருக்குது. எஸ்பெஷலி இட் ஹாஸ் அமோனியம் குளோரைட். ஓகே, நைட்ரஜன்லேருந்து என்ன இருக்குது. ஓகே, அது ஐசோடோப் வந்து என்ன, நைட்ரஜன் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்கா 15N. ஓகே, ஐசோடோப் இஸ் 15. இந்த லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 கம்மி 14N. இதான் அதனுடைய ஒரு ஜெனரேஷனுக்கு வந்து ரெடி பண்ணுறது. பாக்டீரியல் டிஎன்ஏ இஸ் ஹெவி கல்ச்சர் கண்டைன் ஒன்லி 15. இப்போ இதை அவங்க எடுக்கிறாங்களே, இந்த மீடியம் எடுத்துகிட்டு இந்த பாக்டீரியாவில் தனித்தனியாக அதை வளர்க்குறாங்க. 14யும் 15யும் தனியாக அதை வந்து பிரித்து போடுறாங்க. அதில் வந்து ஹெவியாக இருக்கிறது வந்து 15N. இது எந்த மீடியத்தில் இருக்குனாக்கா பாக்டீரியாவில் இருக்குது அப்படின்றது வந்து ஃபஸ்ட் எடுத்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அப்போது ஹெவியாக இருக்குதுன்றது சொன்னேன். இப்போது distinguished from the light DNA by the 15 to 14 technique called cesium chloride. ஓகே, அப்போது ஒரு டெக்னிக் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்க டெக்னிக் யூஸ் பண்ணுறது, அந்த டெக்னிக் பேர் வந்து சிசிஎம் குளோரைடு அப்படின்றது பேர். ஓகே,
இந்த ப்ராசஸில் டிஎன்ஏ வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. எக்ஸ்ட்ராக்ட்னா பிரிக்கப்படுகிறது. அப்போ 2 கல்ச்சர்ஸ் இஸ் செட்டில்டு இன்டு 2 டிஸ்டன்ட் அண்ட் செப்பரேட் பேர்ன்ஸ். இப்போது 2 இழைகளுமே 2 வகையாக அது பிரிக்கிறாங்க. பிரிக்கும் போது அவங்க ரெண்டு இதுவும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது அதனோட டெபாசிட் ஆகும். டெபாசிட்னா படிநிலை ஆக்கப்படுகிறது. அதோட தேங்கி அந்த எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் நமக்கு கிடைக்குது. அப்போ ஹெவி பேண்டில் பார்க்கும்போது அந்த ஹெவி பேண்டில் இருக்கிறத எடுத்து என்ன பண்ணுறாங்க, அமோனியம் குளோரைடில் சப்ஸ்டன்ஸோடு அதை இணைக்கிறாங்க. அப்புறமேட்டா கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 40 மினிட்ஸ் கழித்து திருப்பியும் அதை திருப்பியும் பார்க்கும்போது அதில் திருப்பியும் டெபாசிட் ஆகிருக்குது இன்டர்மீடியட் பொசிஷனில். இன்டர்மீடியட்னா கொஞ்சம் இடைவெளி விட்டு திருப்பியும் அது தெரிகிறது. அப்போ அந்த இடத்துல அந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து இருக்குது. அப்போ டிஎன்ஏ சாம்பிள்ஸை வந்து பிரிக்கப்படுகின்ற போது 2 இழைகளாக 2 அடுக்குகளாக அது பிரிக்கிறாங்க. கொஞ்சம் ஒரு நேரம் இடைவெளி விட்டு திருப்பியும் பிரிக்கிறாங்க. பிரிக்கும்போது அதனுடைய டிஎன்ஏவுடைய அமைப்பு அல்லது டிஎன்ஏவுடைய வேதிப்பொருட்கள் அதில் இருப்பது வந்து கண்டறிகிறாங்க. இதை கண்டுபிடிக்கிறது யாருன்னா வாட்சன் கிரீக் தான் என்ன பண்ணுறாரு, கண்டுபிடிக்கிறார். வாட்சனும் கிரீக்கும் தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, அந்த டயக்ராம் வரும், இந்த வருது பாருங்கள். இந்த ஈரையில் இந்த ஃபஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் தெரியுதா, இது வந்து 15 நைட்ரஜன். ஓகே, இது 15 + 14 நைட்ரஜன். இந்த இடத்துல ப்ளூ கலர் இருக்குது. இப்போ பார்க்கப்படும் போது இடைவெளி விட்டு ஒரு இன்டர்மீடியட் கேப் விட்டு இதில் டெபாசிட்டாக இருக்குது தெரியுது. இப்போ யூஸ் பண்ணது தான் என்னது, சிசிஎம் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து சிசிஎம். இப்போ மேலே இருக்குது பாருங்கள், ஜெனரேஷன் 2. ஓகே, இது ஒரு இழை. கீழே இருக்கிறது வந்து 2ம். அதுக்கு அடுத்து இருக்கிற இழை வந்து லாஸ்ட் படத்தில் தெரியுதா உங்களுக்கு, அது க்ளோஸ்அப்பில் கட்டுமா? கடைசி படங்களில் உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஓகே, அதுதான் லாஸ்ட் படத்தில். இந்த இடத்துல ஒரு இழை வந்து ரெட் கலரில் இருக்குது, ஒன்று வந்து ப்ளூ கலரில் இருக்குது. இப்போது கேப் விட்டு திருப்பியும் இதுதான் ஃபஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷனுடைய இது எதில் வரும்னாக்கா ஜீன் கடத்தி மாறுதல். இப்படி தான் அவங்களுக்கு வரும், பேரண்ட் அல்ல. ஆனால் இதை வந்து பிரித்து எடுக்கும் போது இப்படி தான் பிரித்து எடுக்கிறாங்க. முதலாவது இது, அப்புறம் ரெண்டாவது இது வந்து லைட் நைட்ரஜன். இதில் வந்து 2 கலந்துருக்கு பாரு, 15ம் 14ம் கலந்துருக்குது இதில். இப்போ ரெப்ளிகேஷனில் அது ஒரு மெக்கானிசம் மாதிரி தான். அதில் என்னென்ன பயன்படுது அல்லது என்னென்ன நொதிகள் மூலிமா அதை வந்து சரிப்படுத்துகிறாங்க அப்படின்றது. ஓகே, இது வந்து இதை வந்து தனியாக வந்து ஒரு டிஎன்ஏவை ரிப்பேர் பண்ணி உருவாக்குற மாரி தான். எப்படி ஒரு இன்ஜினை, ஒரு பைக்காக இருந்தால் ரீபர்ன் பண்ணுவாங்க, அல்லது காராக இருந்தால் ஒரு இன்ஜினை சரி பண்ணி புது இன்ஜின் உருவாக்காங்க. அதே போல் தான் இந்த டிஎன்ஏவை புதிதாய் உருவாக்குவது. அப்போது அதில் எப்படி ஒரு இழையை பிரித்து இன்னொரு இழையை உள்ளே சேர்ப்பது அப்படின்றது. ஒரு இழையை சேர்த்து ஒரு இழையை உள்ளே சேர்ப்பது என்பது அப்படி தான் இருக்குது சொல்கிறது. ஓகே, இப்போ 3 பாலிமரேஸ் என்சைம்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மூணு பாலிமரேஸ் என்சைம். ஓகே, அப்போ டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் 1, டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் 2, டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் 3. 3 அதில் வேலை செய்யுது. 1 இருக்கு பாருங்கள். ஓகே, டிஎன்ஏ ரிப்பேரிங் மெக்கானிசத்துக்கு 1 and 2 யூஸ் பண்ணுறது, 1 2. இது எதில் யூஸ் பண்ணுறாங்கனாக்கா யூக்ரியாட்ஸில். இப்போ அதில் தான் வந்து கொஞ்சம் ஓரளவு வந்து அந்த டிஎன்ஏ வந்து சரியாக இருக்குது அப்படின்றது, எல்லாமே இருக்குது அப்படின்றது தெரியுது. இவங்க யூஸ் பண்ணும்போது நியூக்ளியோசைட்ஸ், நம்ம நியூக்ளியோடைட்ஸ் அண்ட் நியூக்ளியோ சைட்ஸுன்றது போன கிளாஸில் பார்த்தோம். ஓகேவா, அதில் இந்த நியூக்ளியோடைட்ஸில் 3வது H, 2வது பாயிண்டில் பாருங்களேன், அது உங்களுக்குள்ளே தெரியும். ஓகே, 3வது பாண்டில் 3H 3OHல தான் அந்த ஸ்டாண்டை வந்து ஷார்ட் பண்ணுறாங்க, இதில் ஷார்ட் பண்ணுறது. அப்போது 4 அப்படி பிரிக்கும் போது இது அந்த ப்ராசஸிங் வந்து 38 நிமிஷத்துக்குள்ளார அதை முடிக்கிறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அந்த இடத்துல என்ன ஆகிடும், மியூட்டேஷன் எரர் ஆகிடும். மியூட்டேஷன் எரர்னால்
டிஎன்ஏ வந்து மாறி அமைஞ்சிரும். அதில் இருக்கிற அடினைன் தயாமின் இருக்குது பார்த்தியா, அந்த அடினைன் தயாமின் வந்து மாறி அமைஞ்சிரும். அப்போ பாஸ்பேட் குரூப்பும் மாறிடும். பாஸ்பேட் குரூப் மாறிச்சுன்னா அவனுடைய ஆக்ஷன் சரியாக என்ன பண்ணாது, ப்ரொவைட் பண்ணாது. ஓகே, இதுதான் இந்த படத்தை நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்ததும் 5 இருக்குது. மேலே டாப்பில் 5 இருக்குது. ஓகேவா, இந்த இடத்துல தெரியுதா, நாங்கள் லைட் அடிக்கிறோம் பாருங்கள். 5. ஓகே, இந்த பாண்டு இந்த இந்த ஹெலிக்ஸ் ரிங்கில் பாண்டு, இந்த பென்டோஸ் தானே இந்த சுகர் கண்டென்ட். இங்கே வந்து ஒரு 5வது இதில் பாஸ்பேட் இணையுது. இது அடினைன் தயாமின் நைட்ரஜன் பேஸ் நடுவில் இருக்குது. இங்கே வந்து 3. இப்போ இணையும் போது இது வந்து எங்கே இணையுது, இந்த பாலி நியூக்ளியோடைட் செயினில் 5வதுலேயும் 3வதுல மட்டும்தான் இதை வந்து என்ன பண்ண முடியும், இணைக்க முடியும். ஒன்று மேல் பகுதி, இந்த பென்டோஸில் மேல் பகுதி, கீழே வந்து பென்டோஸில் கீழ்ப்பகுதியில் 3வது பாண்ட். ஓகே, இந்த பென்டோஸ் சுகரில். ஓகே, இப்போ இது இணைக்கும் போது இப்படி தான் இணைப்பாங்க. இப்போ என்ன பண்ணணும், இந்த கண்டென்ட் இருக்குது பாருங்களேன், நடுவில் இந்த ப்ளூ கலரில் இருக்க பாரு நைட்ரஜன் பேஸு, அது பக்கத்தில் இருக்கிறது என்னது, பென்டோஸ் சுகர். இந்த நைட்ரஜன் பேஸ் இருக்குது பார்த்தியா, இந்த நைட்ரஜன் பேஸ் செட்டை அப்படியே பிரிக்கலாம். இது வந்து இப்படி பிரித்து அப்படியே எடுக்கலாம். அந்த ரவுண்டை மட்டும் எடுத்து திருப்பி அப்படியே என்ன பண்ணுறது, இணைக்கிறது. இப்போ இணைக்கும் போது வேறு ஒரு இழையோடு என்ன பண்ணணும், இதை இணைக்கணும். ஏன்னா இது ஒரு இழை, இது ஒரு இழை, 2 இழைகள் தனியாக. இப்போ நடுவில் இருக்கிறது தான் என்னது, பாண்டு. இது வந்து கோவலன்ட் பாண்டில் இருக்குது, விளங்குதுங்களா. இப்போது இந்த ரெட்டிப்படிதல்னும் போது இதை தனியாக பிரிக்கணும், இதை தனியாக பிரிப்பாங்க. இதை வாட்சன் கிரிக் பண்ணது போன ஸ்லைடில், முன்னாடி ஸ்லைடில் தான் நான் சொன்னேன். இப்போ இந்த படத்தின் மூலயமா பார்க்கும்போது அது உங்களுக்கு நல்லா விளங்கும். இப்போ இதை தனியாக பிரிக்கிறாங்களே வச்சுக்கேன். இப்போ உதாரணத்துக்கு ஈரிழை டிஎன்ஏல இதை தனியாக பிரிக்கிறாங்க, 2வது சைடு தனியாக பிரிக்கிறாங்க. இப்போ இப்போ நமக்கு வந்து ஏதாவது இந்த ஒரு செட் எடுத்துங்களேன், இதை வந்து 10வது ஜீனுன்னு வச்சுங்களேன், 2வது செட்டு 10வது ஜீன் அப்படின்னு வச்சுட்டா, இதை மட்டும் ரிப்பேர் பண்ணணும். இந்த இடத்துல இருக்குது பாரு, தயாமின் இருக்குது, டி என்பது லைட் அடிக்கிற இடம் தெரியுதா, டீன்னு இருக்குது, தயாமின் இருக்குது. இந்த இடத்துல இப்போ வந்து அடினைன் வரணும், இல்லாட்டி இந்த செட்டை மட்டும் மாற்றணும், குவானைனையும் சைட்டோசினையும் மாற்றணும். அப்படின்னா இப்போ இந்த செட்டு அங்கே வரணும். அப்போனா அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும், ரிப்ளிகேஷனில் மாற்றணும். அப்போ டிஎன்ஏ ரிப்பேரிங்ன்றது இப்படி தான் பண்ண முடியும். அப்போது ரீகாம்பினேட் அப்படின்னும் போது அது எங்கே இணைக்கலாம், 5வது பாண்ட்லேயும் 3வது பாண்டில் மட்டும்தான் இணைக்க முடியும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், இந்த மாலிகூல்ஸ் வந்து ஒன்றாக இணையும். ஓகே, அப்படி செய்யறது தான் இது. அப்போ தான் என்ன என்சைம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, பாலிமரேஸ் என்சைம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒன்றா இது பாண்டு இணைப்பு சேர்க்கப்பட்டிருக்குல்ல, இதை வந்து பிரிக்கும் போது அங்கே ஒரு நொதிகள் உள்ளார சேர்க்கணும். உள்ளார சேர்க்கப்படும் போது அது பாலிமரேஸ் என்சைம்ஸ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, சேர்க்குறாங்க. அப்போ பண்ணும்போது என்னாகும், அது பிரியும். ஓகே, பிரிஞ்சு அதில் வந்து திருப்பி ஒன்றாக இணைக்க முடியும். அப்போ இணைக்கும் போது லிகேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் மூலிமா எனக்கு லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், இந்த என்சைம் ஆஃப் டிஎன்ஏ லிகேஸ். இதுதான் என்ன பண்ணுது, ஒன்றாக அதை இணைக்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டு பிரிக்கணும், அப்புறம் இணைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு எதுவும் பிரிக்கும் போது பாலிமரேஸ் பிரிக்கிறாங்க, அதை வச்சு தான் பிரிக்க யூக்ரியாட் செல்ஸில் இந்த பற்றி ஃபுல்லாக அதுதான். எந்தெந்த பாண்டில் பிரிக்கிறாங்க, போலரைசிங் 3, 5, இது புரியுன்னு நினைக்கிறேன். 3யும் 5ல தான் என்ன பண்ணுறாங்க, பிரிக்கிறாங்க. தெரியுதுங்களா, 3லேயும் 5லேயும் தான் என்ன பண்ணுவாங்க, பிரிப்பாங்க. அப்புறம் இணைக்கும் போது அப்படி தான். அப்போ லாங்கிங் ஸ்டாண்ட், ரிப்ளிகேஷன் இஸ் கண்டினியூஸ், படிநிலை திருப்பியும் அதனோடு இணைத்து சேர்ப்பது இதன் மூலயமா தான் சேர்ப்பாங்க. நல்ல ஞாபகம் வச்சுங்க, இது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். 3, 5 ஓகே, இது முக்கியம். அடுத்தது பிரிக்கும் போது பாலிமரேஸ் என்சைம்ஸ், பாலிமரேஸ் நொதியை பயன்படுத்தி பிரிப்பது. இணைக்கும் போது லிகேஸ் நொதிகளை வச்சு மூலிமா என்ன பண்ணுறாங்க, இணைக்கிறாங்க. இந்த டிஎன்ஏ இஸ் ஜாயின்டு பை, இது 2 மார்க்கில் வரும். ஓகே, 2 மார்க்கில் வரும். இந்த இணைப்பு எப்படி இணைக்கிறாங்க அப்படின்றது வந்து 2 மார்க்கில் வரும். 5 மார்க் முக்கியமான கேள்வி தான் இதுவும். 5 மார்க் கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த டிஎன்ஏவுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் ஒன்று ஒன்றா இப்போ இதில் திருப்பியும் கொடுத்துருக்குறேன். இந்த ஃபஸ்ட்டு டாப்பில் உங்களுக்கு 5ல் இருக்கும், 2வது 3ல் இருக்கும். இப்போ இது ரெண்டும் இணைக்கிறது. ஓகேவா, இந்த செட்டை அப்படியே
இணைக்கிறது. இது எல்லாம் பென்டோஸ் சுகர்ஸ். ஓகே, இப்போ இது பாஸ்பரஸ் இருக்குது, இது இணைக்கும் போது இப்படி தான் இணைக்கிறது. ஒய் ஷேப், இன்னொரு மாதிரியான படம். ஓகே, இதுதான் 5 ஒரு இழையை தனியாக வெளிந்து எடுத்து உள்ளார இணைக்கிறாங்க. இது வந்து குரோமோசோம். இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளூ கலரில் இருக்கிறது ஒரிஜினலாக அவங்க எடுத்திருக்கிற டிஎன்ஏ. இப்போ ரெட் கலரில் போட்டுக்கிறது செயற்கையாக அவங்களே அல்லது அவங்களே பாதுகாக்கப்பட்டு. லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம், T4 பாக்டீரியோஃபேஜ் பயன்படுத்தி டிஎன்ஏ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம், வளர்ப்பாங்கன்னு பார்த்தோம். அப்போ T4 பாக்டீரியோஃபேஜ் பற்றி வளர்க்குறாங்க இல்லையா, அதுலேருந்து டிஎன்ஏ எடுத்து டிஎன்ஏவை ஒன்றார உள்ளர சேர்க்கறது. இப்போ தான் பாலிமரேஸ் என்சைம் பாருங்கள் யூஸ் பண்ணுறாங்க பிரிக்கிறதுக்காக. அப்போ என்ன ஆகும், இது ரெண்டும் பிரிஞ்சுட்டு அப்புறம் என்ன பண்ணோம், பாலிமரேஸ் 1, 2 இருக்கு இல்லையா, அப்போ சேர்க்கணும். அப்போ சேர்க்கும் போது என்ன பண்ணுறாங்க பாருங்கள், டிஎன்ஏ லிகேஸ் மூலிமா சேர்க்குறாங்க. அப்போ 5 மூலிமா எடுத்து இதனோட இந்த பாண்டோடு எடுத்து, ஓகே, அதாவது பென்டோ சுகர், இந்த 5 கொட்டுக்கிறது பென்டோ சுகருடைய இடப்பகுதி. போன ஸ்லைடில் நம்ம பார்த்தோம். இந்த இடப்பகுதியில் அப்படியே உள்ளே சேர்த்து அது என்ன பண்ணாங்க, இழையை இணைப்பது. ஓகே, இதுதான் ஒசகாய் ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்னு பேர் அதுக்கு. இது திருப்பி நான் ஒரிஜினலாக இது ரெண்டுமே ஒரு டிஎன்ஏ மாறும், இது ரெண்டும் ஒரு டிஎன்ஏ மாறும். அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு டயக்ராம். முன் நான் சொன்னல பாடம் முடியும் போது உங்களுக்கு அது புரியும், நான் சொன்ன பாருங்கள். இப்போ அந்த டயக்ராம் உங்களுக்கு புரியும். அதில் சுருளாக அப்படி இணையும் போது இது ஒரு தனி செட் ஆகும், இது ஒரு தனி செட் ஆகும். இந்த ப்ளூ கலரில் வருது பார்த்தீங்களா, இந்த டிஎன்ஏ இழை பெற்றோருடைய டிஎன்ஏ, அதாவது முதல்ல இருந்தது. அதேமாரி இதுவும் முதல்ல இருந்தது. அப்போ இதனோட இணைக்கப்பட்டது தனியாக இழை ஒன்று இணைக்கப்பட்ட பகுதி தான் இந்த பகுதி, ரெட் கலர் டிஎன்ஏ. இப்போ இது உள்ள என்னென்ன ஸ்டாண்ட் ஆகுது, டூப்ளிகேட்ஸ், டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்ஸு, ரெப்ளிகேஷன் ஃபோக்கு, டிஎன்ஏ பாலிமரேஸ் நொதி பயன்படுத்துறது, அப்புறம் டிஎன்ஏ லிகேஸ் பயன்படுத்துறதுன்னு நல்லா புரியும். இப்போ இந்த சார்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த டாபிக் ஃபுல்லாகவே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, அப்போ புரியும் போது இந்த அட் த பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் the helix polymerase DNA guide is unwinded to pull the part strands. Okay, Y-shaped structure called the replication fork. Y-shapeல வரதா என்னது, replication fork என்றது. இன்னும் கொஞ்சம் மேலே. Okay, the enzyme DNA enzyme can be catalyzedனா அதுதான் அதனுடைய செய்கையை என்ன பண்ணுறது, செய்ய வைக்கிற தன்மை உடையதாக காணப்படுகிறது. எது, டிஎன்ஏ பாலிமரேஸ். ஓகே, அவ்வளோதான் இந்த டாப்பிக்கில். ஏதாவது டவுட்னா நீங்கள் கேட்கலாம். டவுட்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்லேயோ அல்லது நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சா கூட நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே.